ஹாய், கர்த்தருடைய பிள்ளைகள் எப்படி இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? கர்த்தர் நாட்களில் அடிமைக்கு ஒரு வசனத்தை உணர்த்தி கொடுத்தார். அந்த வேத வசனம் என்னன்னா, ஏசாயா 38ஆம் அதிகாரம் 5வது வசனத்தினுடைய பின்பகுதியை உணர்த்தி கொடுத்தார். உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ உன் நாட்களுடைய 15 வருஷத்தை கூட்டுவேன் அப்படின்னு சொல்லி இந்த நாட்கள் ஆண்டு இந்த வசனத்தின் மூலமாக அடிமைக்கு உணர்த்தி கொடுத்தார். இந்த நாட்கள் அநேகர் பலவீனமா, வியாதி படுக்கையில, மரண படுக்கையில இந்த நாட்கள் இருக்கலாம். இது எல்லாருக்குமான செய்தி கிடையாது. இது யாருக்கோ ஒரு ஆளுக்கு இந்த வார்த்தையை தேவன் கொடுக்க விரும்புறாரு. அதனாலதான் இந்த வார்த்தையை கொடுக்கிறாரு. நம்மளுடைய கண்ணீர் அவருடைய துருத்தியில் இருக்குதுன்னு சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. அப்படித்தானே? அப்ப நம்ம வடிக்கிற கண்ணீர் ஒவ்வொன்றையும் தேவன் பார்க்கிறார். உன் கண்ணீரை கண்டேன்னு சொல்றாரு. இன்னைக்கு பலவிதமான கஷ்டங்கள், பலவீனங்கள், வியாதிகள் இதன் மூலமாக கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறீங்களா? கர்த்தர் இந்த நாட்கள் உங்கள் நடுவில் ஒரு அற்புதத்தை செய்ய விரும்புகிறார். நீங்கள் விசுவாசித்தால் அந்த அற்புதம் நிச்சயமாக நடக்கும். டாக்டர்ஸுகள், மனிதர்கள் யார் வேணாலும் நம்மளை கைவிட்டு இருந்திருக்கலாம். நம்மை கைவிடாத தேவன் நம்முடைய இயேசு கிறிஸ்து மட்டும்தான். உன் தாயும் உன் தகப்பன் உன்னை கைவிட்டாலும் உன்னை சேர்த்து கொள்கிற உன் தேவனாகிய கர்த்தர் நான் என்று தேவன் சொல்லியிருக்கிறார். அதனால நீங்க எதை குறித்து கலங்காதீங்க. உங்களுடைய கண்ணீர் ஒவ்வொன்றையும் தேவன் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார். உங்களுடைய ஜெபங்கள் ஒன்று வீணா போகாது. அதான் அவர் சொல்றாரு, உன் விண்ணப்பத்தை நான் கேட்டேன்னு சொல்றாரு. உங்களுடைய விண்ணப்பங்கள் ஒவ்வொன்றையும் கர்த்தர் கேட்டு கொண்டிருக்கிறார். உங்கள் கண்ணீரை அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். நாட்கள் ஆகாரின் கண்ணீரை கண்ட தேவன். அதனால நீங்க எதை குறித்து கலங்காதீங்க. கர்த்தர் நிச்சயமா உங்கள் வேண்டுதலுடைய சத்தத்தை அவர் கேட்டு விட்டார். உங்கள் மரண படுக்கை மாறப்போகிறது. உங்கள் பலவீனங்கள் மாறப்போகிறது. யார் வேணாலும் உங்களை கைவிட்டு இருக்கலாம். அது ஏசப்பா உங்களை கைவிடவே மாட்டாரு. அவர் உங்க கூட இருக்கிற தாய் தேற்றுவது போல உங்களை அவர் தேற்ற வல்லவராய் இருக்கிறார். அதனால நீங்க கர்த்தருடைய சமூகத்துல சொல்லியிருக்கீங்கல்ல, கர்த்தர் நிச்சயமா இந்த நாட்கள் உங்களுக்கு விடுதலை தரப்போகிறார். இந்த வார்த்தையை கர்த்தர் எனக்கு கொடுக்கும் பொழுது, நான் வேதத்தை படித்து கொண்டிருக்கும் பொழுது திடீரென இந்த வார்த்தையை சொன்னார். இந்த வார்த்தையை நீ மக்களுக்கு சொல்லு அப்படின்னு சொல்லி சொன்னார். அதனால இந்த வார்த்தையை நான் சொல்லுகிறேன். கர்த்தர் நிச்சயமா உங்கள் வேண்டுதல் சத்தத்தை கேட்டார். அதனால நீங்க எதுக்குமே கலங்காதீங்க. அதே மாதிரி சங்கீதத்துல இருக்குது, கர்த்தாவே என் ஜெபத்துக்கு செவி கொடும் என்று. அவர் செவி கொடுத்து விட்டார். நீங்கள் அதை குறித்து கலங்க வேண்டாம். கர்த்தர் இந்த நாட்கள் உங்கள் குடும்பத்திலே, உங்கள் சரீரத்திலே, உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே, உங்கள் கணவன், மனைவி, இப்படிப்பட்ட எல்லாருடைய வாழ்க்கையிலையும் தேவன் ஒரு பெரிய அற்புதத்தை கட்டளையிட போகிறார். நீங்கள் விசுவாசித்தால் ஆமேன் என்று சொல்லுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே மாதிரி இன்னொரு வசனத்தை உணர்த்தி கொடுத்தார். ஏசாயா 54:7, இமைப்பொழுது உன்னை நான் கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் நான் சேர்த்துக் கொள்வேன் என்று இசப்பா சொல்றாங்க. ஒருவேளை நம்மளை கைவிட்டு நிலைமை போல தெரியலாம். ஆண்டவர் நம்மளை கைவிட்டுட்டாரோ, நம்மளை ஹெல்ப் பண்ண மாட்டாரோ, அவ்வளவுதானா, நம்மளுடைய ஜீவன் அவ்வளவுதானான்னு வருந்தி கொண்டு இருப்பீங்க. இல்ல, அவர் சொல்றாரு, இமைப்பொழுது நான் உன்னை கைவிட்டேன், ஆனால் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்துக் கொள்வேன்னு சொல்றாரு. சேர்த்து கொண்டுட்டாருங்க. விசுவாசிங்க. கர்த்தர் உங்க கூடவே இருப்பாரு. தாய் தேற்றுவது போல உங்களை தேற்றுவாரு. உங்கள் பலவீன படுக்கையை மாற்றி போட்டுட்டாரு ஆண்டவர். விசுவாசத்தோட இருங்க. தொடர்ந்து ஜெபிங்க. கர்த்தர் பெரிய அற்புதங்களை செய்வார். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் என்று வேதவசனம் சொல்லுகிறபடியால் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். நீங்கள் விசுவாசிங்க. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஒரு சிறிய ஜெபம் செய்துக்கிறேன். பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இந்த நாட்கள் அப்பா மனம் தளர்ந்து போய், சோர்ந்து போய், இனி அவ்வளவு தான், இனி நான் எழும்ப முடியாது, என் வாழ்க்கை முடிந்து விட்டது என்று ஏங்கிக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த நாட்கள் வார்த்தை கொடுத்திருக்கிறீங்க. உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன் என்று சொல்லி கர்த்தர் ஒரு விடுதலை வாக்கை கொடுத்திருக்கிறீங்க. ஆண்டவரே, பிள்ளைகள் அந்த வார்த்தையை பிடித்துக் கொள்ளட்டும். ஆண்டவரே, விசுவாசத்தில் வல்லவர்களாய் மாற என் தேவன் உதவி செய்யுங்கப்பா. இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனால் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்துக் கொள்வேன் என்று சொன்ன கர்த்தர். ஆமென். ஆண்டவரே, உருக்கமான இரக்கங்களால் ஒவ்வொரு ஜனங்களையும் சேர்த்துக் கொள்ளுங்க ஏசப்பா. நீங்க கைவிட்ட போல தோண்டலாம் ஆண்டவரே, ஆனால் நீங்க கைவிட மாட்டீங்கப்பா. கூடவே இருந்து ஆதரிக்கிற தேவன். திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயர் நீரப்பா. ஒவ்வொரு ஜனங்களை ஆதரித்தள்ளுங்கப்பா. எல்லா பிள்ளைகளுடைய விசுவாசத்தின்படி ஆக கடவுது. கிருபையாயிருங்க. ஆசீர்வதிங்க. துதிகன மகிமையில் அப்பாவுக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.